ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சக்தியை விரயமாக்காதீங்க. ஏன்னா நம்ம எது பண்ணுறதுக்குமே சக்தி தேவை. உடலுடைய சக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமாக ஆத்மாவுடைய சக்தி முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ஆத்மா சக்தி இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ஏஞ்சோன்னே உருப்படியான வேலையை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதே உடம்பு டயர்ட் ஆகணும், அப்போ தான் மைண்டு கான்சன்ட்ரேஷனே பண்ணுது, இல்லாட்டினா அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்வாங்க. அதேமாதிரி நைட் ஸ்டடி படிக்கிறதுக்கும் அதான் காரணம். அப்போ தான் மைண்டு ஓரளவாக்காச்சும் கான்சன்ட்ரேஷன் வருது, இல்லாட்டினா எங்கெங்கேயோ சுற்றுது அப்படின்றாங்க. இதோடைய அர்த்தம் என்னென்னா, உங்களுடைய மனம் அல்லது ஆத்மா சக்தி இல்லாமல் பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வண்டியில் காற்று கம்மியாக இருந்தால் அதற்கான தீர்வு அந்த காற்றை பிடுங்கி விடுறதா? காற்றை நிரப்புறது தான் தீர்வு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சக்தி கம்மியாக இருக்கும் பொழுது உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதுக்கு நீங்கள் சக்தியை நிரப்புறதுக்கு பதிலாக இன்னும் சக்தியை குறைக்கிறதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி காமம் சார்ந்த விஷயங்கள், இதில் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறீங்க. தண்ணி அடிக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இன்னும் ஆத்மா சக்தி இழந்து கடைசியில் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு நிலை வரும்போது மற்ற எண்ணங்கள் வரல. அப்போ உட்காந்து எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க ட்ரை பண்ணுறீங்க. இது எப்படின்னா, தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுற மாதிரி. அதில் என்ன எஃபிஷியன்சி இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ அதுக்கு தான் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தில் சொல்லுவார், ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னுவார். இது மனதின் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ மனதில் உங்களை அறியாமல் நிறைய குப்பை வந்துடும். அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நீங்கள் பார்க்குறது, பேசுகிறது, செய்கிற காரியம், இது சார்ந்த எண்ணங்கள், அதுதான் ஒரு பிளாக் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் படிக்கிற வேலையை செய்கிறீங்க அப்படின்னா, நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் ஒரு டைமில் பிளாக் ஆகும். அப்போ தான் அவன் எழுந்திரிச்சு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வருவான். ஸோ இந்த பிளாக் ஆகுது இல்லையா, அது ஆத்மா டயர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இதில் என்னென்னா, ரிலாக்ஸ் பண்ணுற விஷயங்கள் இன்னும் அது டயர்ட் ஆக்கக்கூடியதாகவே பெரும்பாலும் இருக்கும். இப்போ ஃப்ரெண்டு கூட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இன்னும் அதை பலகீனமாக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மயக்கக்கூடிய விஷயம்னால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். ஆனால் முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்திங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போ வராது. ஸோ அப்போ உண்மையிலே ஃப்ரெஷ்ஷாக்கணும், ஆத்மாவில் சக்தியை நிரப்பணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆத்மானா என்ன? ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கிறது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதுக்குள்ளே தான் மனமும் புத்தியும் இருக்குது. ஸோ எண்ணங்கள் அது உருவாகிட்டே இருக்கும். அதுதான் வேலையே. மனசுடைய வேலை எண்ணங்களை உருவாக்குறது தான். உருவாக்காமல் அதால் இருக்க முடியாது. ஆனால் எந்த விதமான எண்ணங்களை உருவாக்குறீங்கன்னு ஒன்று இருக்குது. வீணான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், விகார எண்ணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் தான் உங்கள் ஆத்மாவின் சக்தியை பயங்கரமாக குடிச்சிடும். உங்களை அப்படியே சோர்வாக்கிடும். சோர்வாக்குறதுனா என்ன அர்த்தம்னா, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த இதோடைய உச்சம் தான் அந்த மனவியாதி வர்றது எல்லாமே. அதனால் மனம் சிந்திக்கிறதுனால டயர்டாகலை, எது சிந்திக்குதுன்றதை பொறுத்து தான் டயர்டாகுது. அதுக்கு பதிலாக சில விஷயங்கள் இருக்குது. அதை சிந்தித்தால் ஆத்மா பலசாலியாகும். அது என்னென்னா, இறைவனை பற்றிய விஷயங்கள், நம்மை பற்றிய விஷயங்கள். நம்மை பற்றிய விஷயன்றது வழக்கமாக நம்மன்னு நினைக்கிற அந்த நம்ம கிடையாது, உடம்போடு சேர்த்த நம்ம கிடையாது. இந்த உடல் நம்மளே கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நாம். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்யுது. அதில் நல்ல காரியம் செஞ்சால் அதற்கான பலனை அனுபவிக்குது. கெட்ட காரியம் செய்தாலும் அது பலனை, தண்டனையை இந்த ஜென்மத்திலேயோ அடுத்தடுத்த ஜென்மத்திலேயோ அதை அனுபவிச்சே தீரும். ஸோ அந்த ஆத்மா தான் நானும் உணர்ந்த அந்த ஆத்மாவை பற்றிய சிந்தனை, அந்த ஆத்மாவை கவனிக்கிறது. ஆத்மா இப்போ எந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது? காமம் சார்ந்த எண்ணமா, கோபம் சார்ந்த எண்ணமா, தேவையற்ற வீண் எண்ணங்களா, எதில் ஈர்க்கப்படுது?
அப்படின்னு செக் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி டைவர்ட் பண்ணணும். டிராஃபிக் கண்ட்ரோல் அதானே பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணணும். எந்த பக்கம் டைவர்ட் பண்ணணும்? சக்திசாலியான எண்ணங்களை பக்கம். என்னென்ன சக்திசாலியான எண்ணங்கள்? முதல்ல நான் ஆத்மான்றதே சக்திசாலியான எண்ணம். அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா, நான் அவரோட குழந்தை. அவர் எப்போவுமே பரிசுத்தமாக இருப்பவர். நானும் பரிசுத்தமாக தான் ஆரம்பத்தில் இருந்தேன். அப்போ இந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. நான் தேவதையாக இருந்தேன். அதுக்கு தான் இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? மறுஜன்மம் எடுத்து பரிசுத்தத்தை இழந்துட்டேன். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது. அவ்வளோ பரிசுத்தமாக. காரணம் ஆத்மா பலமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா பலத்தை இழந்துக்கிட்டே வருது. 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை மறக்கிற அளவுக்கு பலம் இழந்துடுது. ஆத்மான்ற நினைப்பு இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதை மறந்த உடனே ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். அப்போ தான் சிற்றின்பம், புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறோம். அது எல்லாமே புத்தியை மயக்கும். அப்போ தவறுதலான முடிவுகளை எடுப்போம். அதனால் செய்த பாவங்களின் விளைவாகத்தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இழந்து எங்கே பார்த்தாலும் நோய்கள், இயற்கை சீற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், யுத்தங்கள், இந்த மாதிரி உலகத்தில் மாட்டிக்கிட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், விலைவாசிலாம் ஏறிட்டு இருக்குது. ஏஐ வேலையெல்லாம் அபகரிக்குது. எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லை, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் போட்டி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களையும் ஓவர்டேக் பண்ணி இன்னொருத்தர் வரும்போது டக்குன்னு காணாமல் போயிடுறாங்க. ஸோ கோடீஸ்வரருக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி பார்த்திங்கன்னா ஆத்ம சக்தி இழக்கிறது. ஆத்ம சக்தி இழந்தால் பாவம் செய்ய போது, பாவம் செய்தால் அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். அதற்கு கருவியாக வேறு காரணங்கள் சொல்லலாம், அது இதுன்ட்டு. ஆத்ம சக்திசாலியாக இருந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்றார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். ஆத்மாக்களாகிய நாமளும் இங்கே தான் இருந்தோம். இங்கேருந்து சொர்க்கத்துக்கு வந்தோம். 2500 வருடம் மறுஜன்மம் எடுத்து அடுத்தது நரகத்துலேயும் பாவம் செய்கிறோம். ஆரம்பத்தில் துக்கம் இருக்காது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு தான் அந்த பாவத்திற்கான தண்டனை கிடைக்குது. இன்றைக்கி பாவமும் செய்கிறோம், தண்டனையும் அனுபவிக்கிறோம். ஸோ நிறைய பாவம் செஞ்சதோடைய அடையாளம் நீங்கள் படிக்கும்போது தெரியும். கான்சன்ட்ரேஷன் பவர் வராது சின்ன வயசுலே. ஸோ அப்போ நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறோம். இப்போ இன்டர்நெட்லாம் அப்படியே உங்களுடைய புத்தியை மயக்க வச்சுட்டு இருக்குது. அதன் மூலமாக நிறைய பாவமும் நடக்குது. எண்ணத்தில் வந்தாலே பாவம்தான். காரியம் செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படி பண்ணாலுமே உங்களுடைய ஆத்மாவுடைய பவர் காலியாகுது. ஸோ அந்த ஆத்மா பவர் காலியாகாமல் இருக்கணும்னா வீண் விஷயங்களை பார்க்குறது, கேட்குறது எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம், பிஸ்னஸோ அல்லது ஆஃபீஸில் வேலை பார்க்குறதோ அல்லது படிக்கிறதோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவேளை, ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம். அவங்களே சொல்கிறது என்னது, 20 நிமிஷம் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுன்றாங்க. சரி, 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் நான் ஆத்மானா என்ன அர்த்தம்? உடம்பு இல்லாத ஆத்மா. ஏன்னா உடம்பு நினச்சா உடம்பு சார்ந்த எல்லா ஞாபகம் வரும். நான் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அடுத்தது என்ன பீரியடு, என்ன டெஸ்ட், இதெல்லாம் எதுவும் இல்லை. நான் வெறும் ஆத்ம சுதந்திரமாக இருக்கிறேன். என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா சுதந்திரமாக செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். எவ்வளோ சக்தி நிரம்பி இருக்கிறார். அவரை மாதிரியே நான் சக்தி நிரம்பி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் இதை ஏன் நினைக்கணும்னு தெரிஞ்சு நினைக்கணும். ஏன்னா கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் ஆக போகுது. நம்ம இழந்த அத்தனையும் நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். அங்கே எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களோ அதே மாதிரியே இப்போ வரணும். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி அதிலே மூழ்கி இருக்கிறனால தான் ஆத்மக்கு சக்தி இல்லை. ஸோ அப்போ அதிலிருந்தெல்லாம் விலகணும். அதுக்கு ஒரு சிவத்தந்தை மட்டும் சதா நினைவில் இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும், நின்னாலும் எழுந்தாலும் உட்காந்தாலும் இறைவன் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதையும் மீறி காரியம் செய்யும்போது கட்டாகுதுன்னா கூட இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி டைம் இல்லையா. ஸ்கூல்னால் அந்த பெல் அடிப்பாங்களே 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அந்த டைம் அப்படியே அந்த டீச்சர் போயிட்டு அது டீச்சர் வர வரைக்கும் அப்படியே இதுதான் யோகா அல்லது தியானம்னு சொல்கிறது. அப்படியே இறைவன் நினைவில் இருக்கிறது. அப்போ ஆத்மா அப்படியே சார்ஜ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் தனியாக வேலை பார்க்குறீங்கன்னும் போது ஸ்கூல்னால் பெல் அடிப்பாங்க, இங்கே யாரும் அடிக்க மாட்டாங்களே. அப்போ நீங்கள் அலாரம் செட் பண்ணுங்கள்.
இதில் அலட்சியமாக இருக்காதீங்க. ஏன்னா ஆத்மா பலகீனமாக கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி போயிடும். அப்போ அதை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே இதோடைய நினைவாக தான் முஸ்லீம்களை 5 வேளை தொழுகிறது. இது தெரிஞ்சு அவங்க பண்ணுறதில்ல, பட் இதோடைய நினைவு. ஸோ இங்கே இறைவனை நினைக்கணும். அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கார், பரிசுத்தமாக இருக்கார், நானும் பரிசுத்தமாக இருக்கிறேன். அப்படி நினைக்க எந்த நினைவு, அதாவது நீங்கள் செய்கிற காரியத்தின் நினைவுலேருந்தே முற்றிலும் விடுபட்டு இருக்கணும். முயற்சி பண்ண வரும். அப்போ ஆத்மா பவர்ஃபுல்லாக ஆகும், ஃப்ரெஷ்ஷாக ஆகும். டக்குன்னு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யும்போதும் இறைவன் நினைவில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த வேலையுடைய ஈர்ப்பு ஆத்மாவுடைய பலத்தை அழிச்சிடும். ஸோ அதனால தான் கர்ம யோகா, காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் புத்தி அந்த காரியத்திலேருந்து விலகி இறைவனோடு இணைஞ்சு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லாதனால பாவம் சக்தியை விரயம் செஞ்சு காமம் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுடைய சக்தி இழந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஆத்ம சக்தி போயிடுச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும், இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சரி, காமத்தில் விழுந்துட்டோம், அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு, ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சுன்னா அங்கே சக்தி போய் இருக்கும். அடுத்த தடவை இருக்கும்போது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இருக்காது பழைய அளவுக்கு. இப்படியே கொஞ்சமாக முடிஞ்சு ஒரு டைமில் புண்ணிய கணக்கும் காலி ஆகிடும். அதனால தான் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு டைமுக்கு அப்புறம் சக்ஸஸே இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நிறைய சினிமா துறையிலெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பக்காவான டைரக்டர் ஆனால் டெய்லியும் ஒரு பொண்ணு இல்லைன்னா அவரால் வேலை செய்ய முடியாது அப்படிலாம் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அப்படி ஆத்ம பலகீனமாகுது. டேலண்ட் இருக்குது, ஆனால் ஆத்ம சக்தி இழந்து இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் காமம் தான் மிகப்பெரிய எதிரி. அதிலிருந்து மட்டும் நீங்கள் விலகி இருந்தாலே எப்படிப்பட்ட பொருளாதார வீழ்ச்சி அதெல்லாம் வந்தாலும் கூட, ஏன்னா பொருளாதார வீழ்ச்சி வந்தால் நீங்கள் அதிகமாக வேலை செய்யணும். உங்களுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கணும், ஆத்மாவுக்கு சக்தி இருக்கணும். சக்தியை குறைக்கிற வேலையும் பண்ணிவிட்டு அப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த விஷயம் கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும். அந்த கோடியில் ஒருத்தராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இவ்வளோ நேரம். ஸோ கண்டிப்பாக சொர்க்கத்தின் தேவதையாக இருந்திருப்பீங்க. அதனால தான் இந்த ஞானத்தை எடுத்து மீண்டும் தேவதை ஆகிறதுக்கு தான் இந்த ஞானம். ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைக்கணும். இதில் 100% தூய்மை ஆகிட்டால் சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியும் அடைய முடியும். ஸோ அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.